அஸ்ஸலாமு அலைக்கும். நான் போன எபிசோடில் இந்த உஹது மலை அதெல்லாம் வந்து காமிச்சிருந்தேன். இந்த திராட்சை தோட்டம் அதெல்லாம். இப்போ இந்த உஹது மலைக்கு எதிரில் இருக்கிறது வந்து அந்த அந்த போரில் வந்து ஷஹீதான 70 சஹாபிகளுடைய மண்ணறை தான் இது. அதுதான் எங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து உள்ளெல்லாம் இல்லை, வெளியே தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த 70 சஹாபிகளோட அந்த ஒரு மண்ணறையை வந்து காமிச்சிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்ன துவா பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. மண்ணறையை பார்த்தா என்ன துவா பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது மண்ணறைன்றது நம்ம அவங்களுக்காக துவா பண்ணணும். அவங்கக்கிட்ட போய் அவங்க மூலியமாக அல்லாஹ்கிட்ட வந்து நம்மளுக்கு துவா பண்ணுங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க வந்து சொல்கிற அந்த இதில் இல்லை. நம்ம அவங்களுக்காக அவங்களுடைய பாவ மன்னிப்பு தான் நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு செய்யணும் அல்லாஹ்கிட்டேருந்து. ஏன்னா வந்து அவங்க இறந்து விட்டவர்கள், நாம் உயிரோடு இருக்கிறவர்கள். அது முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா அதை பற்றியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்துட்டு எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து மஸ்ஜிதுல் குபா கூப்பிட்டு போனார். அந்த மஸ்ஜிதுல் குபாவில் வந்து அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த மஸ்ஜிதுல் குபா. இங்கே வந்து உள்ளே வந்து தயத்துல் மஜீத் 2 ரக்காத் நம்ம தொழுதுட்டு அப்புறம் 2 ரக்காத் சுன்னத் தொழுதோன்னா சுன்னத் தொழுது அதுக்குண்டான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உம்ரா செய்வதற்கான பலன். அதாவது உம்ரா செய்கிறது வந்து நம்ம அங்கே செய்கிறது நம்ம வந்து சஹி அதெல்லாம் செய்கிறது. அந்த பலன் இங்கேன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோக்கு உண்டான பலன் கிடையாது. உம்ராவுக்கு ஈடான பலன் கிடையாது. உம்ராவுடைய பயன் நம்ம அந்த உம்ரா செஞ்சு எல்லாமே செஞ்சு முடிச்சப்பறம் என்ன பயன் கிடைக்குமோ அது வந்து இங்கே 2 ரக்காத் தொழுது அந்த பயன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருப்பி மஸ்ஜிதுல் நபவியில் வந்து பெரிய மேலேயே வந்து ஒரு போஸ்டர் மாதிரி இருந்துச்சு, ஒரு வால்பேப்பர் சீனியரி. அதாவது உள்ள மதீனாவில் மஸ்ஜிதுல் நபவியில் இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு இங்கே காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரவுலா ஷெரீஃப் அப்புறமா பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த தூண் தான் வந்து அங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இதுதான் பழமையான தூண். இதுக்கப்புறம் இருக்கிற இந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பின் வந்த மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டினது. இதுதான் வந்து அந்த இவருக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வந்து நம்ம சலாம் சொல்கிற இடம். இந்த தூண் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்துச்சு, எதிரிலேயே இருந்துச்சு. இந்த தூண் தான் வந்து இதை வந்து சீர்படுத்தலை. அது பாருங்கள் எதிரில் இருக்குது பாருங்கள், அதே சேம் தூண் அதுதான் இருந்தது. இதை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இதை பற்றி பயான், அப்புறம் வந்து ரவுலா ஷெரீஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாபு சலாம், அதாவது சலாம் சொல்கிற இடம், பெண்களுக்கு உண்டான இடம், ஆண்களுக்கு உண்டான இடம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆண்களுக்கு வந்து கேட் நம்பர் 1, பெண்களுக்கு வந்து கேட் நம்பர் 33. பெண் பக்கமாக போய் நம்ம சலாம் சொல்லணும். ஏன்னா அங்கே வந்து திரை இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நேரடியாக சலாம் சொல்லலாம். போன வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நல்லா பெருசாக இருந்துச்சு அந்த சீனியரி. அங்கே உள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதனால் இதை வச்சு தான் எங்களுக்கு வந்து பயான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடித்த அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அதாவது இப்போது அந்த இதுதான் பாருங்கள், அந்த பாபு சலாம் கேட் நம்பர் 1 இதே மாதிரி தான் உள்ளே இருக்கும், சூப்பராக இருக்கும் அது. இது வந்து ஆண்கள் போய் பார்த்துருக்காங்க, கூட வந்தவங்க போய் பார்த்தாங்க. நாங்கள் இதே தான் பின் பக்கம் வழியாக போய் பார்த்தோம். நாங்கள் பேக் சைடு நம்பர் 33 கேட் நம்பர்லேருந்து பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.